வணக்கம். உச்சநீதிமன்றம் வழங்கிய இறுதி தீர்ப்பு. திகார் சிறைச்சாலைக்கு செல்லும் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள். என்ன நடந்தது என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்கலாம். டெல்லி புதிய மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கடந்த மார்ச் 21ஆம் தேதி கைது செய்யப்பட்ட டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மே 10ஆம் தேதி உச்சநீதிமன்ற உத்தரவின்படி திகார் சிறைச்சாலையில் இருந்து வெளியே வந்தார். அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது நடவடிக்கையை எதிர்த்து கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் மக்களவைத் தேர்தலை கருத்தில் கொண்டு பிரச்சாரம் செய்வதற்காக கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஜூன் 1ஆம் தேதி வரை இடைக்கால ஜாமீனும் வழங்கியது. ஜூன் 2ஆம் தேதி கெஜ்ரிவால் கண்டிப்பாக சரணடைய வேண்டும் என்றும் உத்தரவுகளை பிறப்பித்தது. உச்சநீதிமன்ற உத்தரவுகளின்படி இடைக்கால ஜாமீனில் வந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் டெல்லி, பஞ்சாப் தேர்தல் பிரச்சாரமும் பேரணி பொதுக்கூட்டங்களிலும் கலந்து கொண்டார். இந்த நிலையில்தான் மருத்துவ காரணங்களுக்காக ஜாமீனை நீட்டிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் ஒன்றும் செய்துள்ளார். அதாவது ஒரே மாதத்தில் 7 கிலோ வரை எடை குறைந்து விட்டதாகவும் இது தீவிர மருத்துவ பிரச்சனையாக இருக்கலாம் என்றும் மருத்துவர்கள் அறிவுறுத்தியதால் பெட் சிடி உள்ளிட்ட பரிசோதனைகளை செய்வதற்கு மேலும் 7 நாட்கள் ஜாமீன் நீடிக்க வேண்டும் என்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மனு தாக்கல் ஒன்றை செய்துள்ளார். இந்த நிலையில்தான் இந்த பரிசோதனைகளை மேற்கொள்வதில்லை என்றால் உயிருக்கு ஆபத்து ஏற்படும். எனவே வாரத்தின் முதல் நாளான ஜூன் 3ஆம் தேதி அனைத்து சோதனைகளும் மேற்கொண்டு விட்டு ஜூன் 9ஆம் தேதி கெஜ்ரிவால் சிறைக்கு திரும்புவார் என மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்றும் கெஜ்ரிவால் சார்பில் மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி நேற்று உச்சநீதிமன்றத்திலும் முறையிட்டார். ஆனால் இந்த விவகாரம் தொடர்பாக தலைமை நீதிபதி முடிவெடுப்பார் என்று நேற்று உச்சநீதிமன்ற நீதிபதி மகேஸ்வரி மற்றும் விஸ்வநாதன் அமர்வு தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் இன்று கெஜ்ரிவாலின் ஜாமீன் நீடிப்பு மனுவை அவசர வழக்காக பட்டியலிட உச்சநீதிமன்ற பதிவாளர் மறுப்பு தெரிவித்துள்ளது. ஜூன் 1ஆம் தேதி வரை மட்டும்தான் ஜாமீனில் வழங்கப்பட்டுள்ளது. எனவே ஜூன் 2ஆம் தேதி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் நீதிமன்றத்தில் சரணடைய வேண்டும். இல்லை என்றால் பிடிவாரண்ட் மூலமாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்படுவார். இது அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும். தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் மதுபான ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை கைது நடவடிக்கை மேற்கொள்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து முடித்து விட்டார்கள். கிட்டத்தட்ட டெல்லியின் முதல்வராக இருந்தாலும் ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு அடுத்து மத்தியில் மீண்டும் பாஜகவின் ஆட்சி வந்துவிட்டால் ஒருபோதும் ஜாமீனில் வெளிவருவது மிக மிக கடினம். வாழ்நாள் முழுவதும் சிறைதான் என்பதற்கேற்ப செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு இந்த நிலைமை என்றால் மத்தியில் மீண்டும் பாஜக வந்துவிட்டால், பாஜக ஆட்சி அதிகாரம் கைப்பற்றிவிட்டால் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களது நிலைமை மிகப்பெரிய ஒரு சிக்கலாக மாறிவிடும் என்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார்.